2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை டிஎன்சி ஆன்லைன் சார்பாக ஒருத்தர் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம அடுத்து சந்திக்க போகிறது சென்ற பீரியடில் பெருமாள் கோயில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த அண்ணன் ஹல்குலனை சந்திக்க போகிறோம். ஆனால் ஊராட்சி மன்றத்தோட போட்டியிட போகிறீங்க. நீங்கள் ஏற்கனவே உங்களை பற்றி ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்லந்தூர் வாழ் முஸ்லீம் ஜமாத்தார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து போன பீரியடு வந்து வைஸ் பிரசிடண்டாக இருந்தேன். ரெண்டாவது வந்து வைஸ் பிரசிடண்டாக இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சதுனால என்னை பிரசிடண்ட் ஆக்குனாங்க. இந்த துறையை வந்து நிற்கிறேன். மக்கள் வந்து ஆதரவோடு வந்து எனக்கு வாக்களிப்பாங்க. வாக்களித்து இன்னும் தொடர்ச்சியாக பிரசிடண்டாக இருந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களையும் செய்து வருவேன். 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. அதில் வந்து மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் ஆட்சியில் இருந்து மக்களுக்கு வந்து தண்ணீர் வசதி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். நான் வந்து கரண்ட் வந்து லைட்டு எரியாத நாளே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு லைட்டு எரியலன்றாலும் மறுநாள் வந்து உடனே பார்த்து சரி செஞ்சிருவேன். அடுத்தது ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? மக்களுக்கு வந்து இன்னும் வந்து டிவி வாங்கி கொடுத்தேன்னா வந்து அப்போதைக்கு வந்து நான் எதிர்கட்சி பிரசிடண்ட். அப்படி இருக்கிறதுனால மற்ற பஞ்சாயத்துலலாம் வந்து கொடுத்தாங்கன்னா, ஆளுங்கட்சி பஞ்சாயத்துலலாம் கொடுத்தாங்கன்னாக்கா வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாங்க. நம்ம பஞ்சாயத்தில் வந்து நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு 4 கார்டு 2 கார்டு 3 கார்டுலாம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வந்து முன்னாடியே உள்ள ஆஃபீஸர் அதிகாரிகள் வந்து இதே போல் பெருமாள் கோயில் பஞ்சாயத்தில் வந்து 4 கார்டு 5 கார்டுலாம் இருக்குது. அதிகப்படியாக வந்து நஷ்டஈடு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் வந்து வீட்டுக்கு ஒரு டிவி தான் கொடுக்கணும். அண்டு உங்களுக்கு வீட்டு வரி ரெசிப்ட் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க. அந்த வீட்டு வரி ரெசிப்ட் சொன்ன கடை அதுக்குள்ளே டிவியை அலாட்மெண்ட் பண்ணாங்க. நான் வந்து கேட்டேன், இப்போ எல்லாருக்கும் வந்து டிவி வந்து கொடுக்குறீங்க, கார்டு வயசா, ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஆர்டர் அதுதான் போட்டிருக்காங்க. அப்போ உள்ள ஆட்சியாளர்கள் அதுதான் போட்டிருக்காங்க. அதனால் வந்து நான் வந்து அது அவ்வளவு தான் கொடுக்க முடியும். இல்லாட்டி பண்ணாக்க வேறு பஞ்சாயத்துக்கு மாறி போயிடும். என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அதனால் நம்ம வீட்டுகளுக்கு வந்து ஒரு டிவியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அந்த இதை வந்து கொடுத்தேன். அதுவும் எதிர்கட்சி பிரசிடண்ட் நம்ம கொடுக்க மாட்டாங்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கி கொடுத்தேன். ஆளுங்கட்சி பிரசிடண்டாக இருந்தாண்டாக்கா அப்போதைக்கு வந்து இதே கார்டு வயசில் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். அப்போ இந்த முறையும் ஆளுங்கட்சி தானே, அப்போ அதிகமாக செய்வீங்களா? இதோட கண்டிப்பாக அதிகமாக செய்வேன். சில இந்த ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தலாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் இதில் நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறீங்க? போன முறை தான் நீங்கள் வந்து எதிர்கட்சின்னு சொன்னீங்க. இந்த தடவை ஆளுங்கட்சியாக இருக்கனால இன்னும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன வெற்றி பெற செய்தால் மக்களுக்கு அடிப்படை செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன். என்னன்னாக்கா இப்போ வந்து சொல்ல போனாக்கா இப்போ வந்து கரண்ட் வந்து சரியாக வர்றதில்லை. போன ஆட்சியிலே இருந்துச்சு, இந்த ஆட்சியிலையும் இருந்துச்சு. போன ஆட்சியில் இருக்கக்குள்ள தான் வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து அதை வந்து மெயினாக மென்ஷன் பண்ணி மக்கள் வந்து கரண்ட் இல்லாதனால தான் வந்து அந்த திமுக ஆட்சியை ஒழித்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார்கள். இப்போ வந்து காற்றாலை வந்து சுத்தமாக இயங்கலை. அதனால் வந்து ஒரிசாவில் வந்து புயல், இதில் நம்ம ஆந்திராவில் வந்து பிரச்சனையினால வந்து கரண்ட் வந்து அங்கே வர்றது கம்மியாக இருக்குது. அதை வந்து சரி செஞ்சிடணும்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு 2500 மெகாவாட்டை வந்து வரல, கம்மியாக இருக்கிறதுனால தான் கரண்ட் சரியாக இல்லை, அதை சரி செஞ்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நான் இங்கே தர்காவுக்கு வந்தேன். யதார்த்தமாக வந்தேன். நம்ம ஊர் தாய்மார்கள்லாம் வந்து இதே போல் தண்ணி இல்லை, குளிச்சா நாங்கள் இன்றைக்கி தான் குளிக்கலாம், நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாம் முழுவி தொழுவை நடத்துவோம், இப்போ வந்து தொழுதுக்குவோம், இப்போ வந்து தண்ணி இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. உடனே வந்து ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணி நம்ம மோட்டரை வந்து இயங்க வச்சு, ஓஹெச்டி மோட்டரை இயங்க வச்சு தண்ணீர் எல்லாருக்கும் கொடுத்தேன். அதே போலயே வந்து என்னுடைய திட்டங்களும் ஃபஸ்ட்டு திட்டம் வந்து எல்லா ஓஹெச்டி டேங்க்கும் வந்து ஜென்ரேட்டர் வசதி. கரண்ட் 3 பேஸ் இல்லையா, ஜென்ரேட்டர் போட்டுவிட்டு ஜென்ரேட்டர் மூலயமா வந்து மோட்டர் ஒன்று அதை கொண்டு வரோம். ரெண்டாவது வந்து ஆம்புலன்ஸ் வசதிங்களோட இலவச வசதி வந்து முன்னாடியே வந்து செய்யறதுக்காக நம்ம வந்து வசூல் பண்ணோம். அந்த வசூல் பண்ணக்குள்ள வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து கொடுக்கக்கூடாது, பள்ளிவாசல் இன்சார்ஜில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து மெயினே வந்து நாட்டாம் பஞ்சாயத்து தான், அவங்கள வச்சு தான் நம்ம இயங்குறோம். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவ்வளோ வந்து எந்த குறைகள் இருந்தாலும் நம்ம கேட்கலாம், யார் வேண்டாலும் கேட்கலாம், தனிப்பட்ட ஆள்கிட்ட போனால் சரியாக வராது அப்படின்னு சொன்னேன். இல்லை, தனிப்பட்ட ஆள்கிட்ட இருந்தால் தான் அது நிர்வாகம் சரியாக இருக்காண்டாங்க. அதனால அது வந்து தரப்பட்டு போச்சு. இன்ஷால்லா வந்து என்னை வெற்றி பெற செய்தால் இந்த இலவச ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி இலவசமாக மக்களுக்கு வந்து செய்யறதுக்கு இது பண்ணுவேன். இது வந்து என்னுடைய இண்டிவிஜுவல் காசு, சொந்த காசு.
சொந்த காசுண்டாக்க முன்னாடி சம்பாதிச்சதுனால வந்துருச்சுன்னு நினைக்கக்கூடாது யாருமே. போன பிறகு இருந்து சம்பாதிச்சதுனால வந்துருச்சுன்னு. எனக்கு வந்து ஆண்டவன் உதவி கொண்டு எல்லா சொத்து பத்துகள் நிறைய இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அதுலேருந்து என்னுடைய சொந்த காசுலேருந்து எடுத்து நான் வந்து ஆம்புலன்ஸ் சேவையை செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய திட்டங்கள். முதல் திட்டம் அதுதான். ரெண்டாவது திட்டம் இந்த இது. மூணாவது வந்து கொஞ்சம் இதே போல் வந்து நம்ம தாய்மார்கள்லாம் வந்து ரேஷன் கடையில் வந்து ரேஷன் பொருள் வந்து இலவசமாக வந்ததுனால போன பீரியடில் வந்து ₹1 அரிசி போட்டாங்க. அந்த டைமே வந்து டார்ச்சர் பண்ணாங்க, மக்கள்லாம் வந்து நேரடியாக வாங்கினு அப்படின்ட்டு. இப்போ வந்து அம்மானுடைய ஆட்சியில் வந்து இலவச பொருள் இலவசன்றே சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. காசுல்லா அரிசி, விலையில்லா அரிசி, விலையில்லா அரிசின்னு சொல்லியிருக்காங்க. விலையில்லா அரிசின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு வந்து நேரடியாக கையெழுத்து போடணும். என்னன்னாலும் இந்த பொருள் வந்து அரிசி வந்து நேரடியாக பயனாளிக்கு போய் அடையணுங்கிறது அம்மாவுடைய நோக்கம். அதனால வந்து நேரடியாக போனதுக்குள்ள வந்து நம்ம தாய்மார்கள் ஃபுல்லாக கியூவில் நிற்கிறாங்க வருஷத்தில். அது கூட வந்து நம்ம வந்து புதுமணத்தார் இசாக் அண்ணா வந்து என்னப்பா நம்ம தாய்மார்கள் ஃபுல்லாக கியூவில் நிற்கிறாங்க, பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமா தானே இருக்கு. நான் வந்து அந்த ஆட்சியிலேயே சொல்லியிருக்கேன், போன ஆட்சியிலேயே ஒரு அங்காடியை வந்து 2ஆ பிரிக்கணும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இடத்த ரெடி பண்ணிக்கிட்டு தான் பிரிக்க முடியும், இல்லாட்டி போனால் பிரிக்க முடியாது அப்படின்னாங்க. நம்ம ஊர் நாட்டாம் பஞ்சாயத்து அப்போதைக்கு வந்து இடம் சரியான இடம் இல்லை, அதனால வந்து ஒன்றும் செய்ய முடியாதுண்ணா, அது செய்ய முடியலண்ணா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் எடுத்த இடத்துல வந்து இசாக்கண்ணை வந்து புதுமணத்தார் இசாக்கண்ணை சொன்னாப்புல, நான் என்னுடைய சொந்த பணத்தில் வந்து ஒரு இடம் கட்டி தர்றேன், இடம் கட்டி தர்றேன். அந்த இடத்த வந்து பொது ஊர் இடமா இருந்துச்சுட்டாக்கா நம்ம என்னுடைய சொந்த செலவு கட்டி ஊருக்கு வக்கீல் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போதைக்கு நான் வந்து கேட்டேன், இதே போல வந்து நீங்க வந்து ஒப்பீனியன் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க ஊருக்கு, இதே போல நான் செய்யலாண்டு இருக்கேன், எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேளுங்கன்னு சொன்னேன். அதே போல கேட்டாங்க. ஊர்ல வந்து மின்கூட்டியே வந்து ஊர்ல வந்து வக்கீல் செஞ்சிடணும். பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமா வந்து எழுதி கொடுத்தணும். என்னால பிறகு வந்து இந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு வந்து ஊர் நாட்டாம வந்து கேட்டுக்கிட்டாங்க. உடனே வந்து அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்து என்னுடைய மனதார வந்து நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்து நான் பில்டிங்கை கட்டி ஊருக்காக ஒப்படைச்சிடுறேன், அந்த வருவாய் வந்து ஊருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இப்ப பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து என்னை வெற்றி பெற செய்தார். அதை கூடிய விரைவில் இதை வந்து இப்போ பிரசிடண்டா இருக்கக்கூடிய அதை முடிச்சிருந்தா கூட அதை செஞ்சு முடிச்சிருப்பேன் நான். என்னன்னாக்கா அந்த டைம்ல எலெக்ஷன் வந்துருச்சு, வேலையே முடியல. வேலை முடியாததுனால என்னை வெற்றி பெற செய்யுங்க, அதை கண்டிப்பா வந்து நான் வந்து 2ஆ பிரிக்கணும்னாக்கா அதுவும் ஒன்றும் இருக்கு. நம்ம சமுதாயத்தை மட்டும் பிரிக்க முடியாது, அதுலயும் மாற்று சமுதாய தோழர்களும் அதுலயும் வருவாங்க. இங்க வந்துட்டாங்கன்னாக்கா எந்த பிரச்சனைகள் போக்குவரத்து ரெண்டுமே ஃப்ரீ ஆயிடுது, பிரச்சனைகள் போக்குவரத்து எல்லாமே குறைஞ்சு போயிடும். அதோட வந்து இப்ப வந்து இன்டர்நெட் வசதியை கொண்டு வந்து இபி பில் வந்து எல்லா இடத்துலயும் கட்டுறாங்க. அந்த வசதியை நம்ம வந்து எம்எல்ஏ சொல்லி நம்ம இபி பில்ல வந்து நம்ம மக்கள் வந்து எல்லாமே நம்ம ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வந்து எல்லாருமே வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லா தாய்மார்கள் தான் போய் ரொம்ப அவதிப்படுறாங்க இபி பில் கட்டுறது. அந்த இபி பில்லையும் கட்டுறதுக்கு வந்து நான் வழி செய்யலாண்டு பக்கத்திலேயே ஒரு கட்டணமா கட்ட சொல்லியிருக்கேன். அதையும் எம்எல்ஏ எம்பிட்ட பேசி அந்த இபி பில்லையும் நெட்டு இங்கே கொண்டு வந்து வச்சு இங்கேருந்து பணத்தை கட்டி எல்லாமே பாஸ் பண்ற மாதிரி செய்யலான்னு இருக்கு. இங்க எதுக்கு முழு உத்தரவாதம் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா, நான் வந்து அஇஅதிமுக ஆட்சியில வந்து ஊராட்சி செயலாளர்னாக்கா வந்து என்னையே தான் எல்லாமே கேட்பாங்க, எம்எல்ஏ கேட்பாங்க, எம்பி கேட்பாங்க. என் மூலியமா தான் எல்லா நலத்திட்டங்களுமே நடக்கும். இங்க என்ன பிரசிடண்ட், நான் பிரசிடண்ட் இல்லாம மற்றவர்கள் வந்தாக்கா வந்து நலத்திட்டங்கள் வரணும்னா கூட என்கிட்ட தான் கேட்பாங்க. என்கிட்ட கேட்டு தான் வந்து அதை வந்து அவங்க வந்து அது செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் முழு இதாக வந்து நான் உத்தரவாதம் கொடுக்கறது, அதுதான் ஒரு காரணம் மெயின்.